பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட போகிற அந்த நாளில் மேல் வீட்டறையில் தம்முடைய சீஷர்களோடு கூடியிருக்கும் பொழுது மத்தேயு 26:28 வாசிக்கிறோம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. நல்லா கவனிச்சிங்களா? எல்லாருக்காகவும் அல்ல, அநேகருக்காக சிந்தப்பட போகிற ரத்தம். இயேசு கிறிஸ்து இதே மாதிரி வார்த்தையை இன்னொரு இடத்துல சொல்றாரு. மத்தேயு 20:28 இயேசுவானவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று வாசிக்கிறோம்ல. அப்பொழுது இயேசு எல்லாருக்காகவும் மரிக்கவில்லையா? எல்லாருக்காகவும் தம்முடைய ரத்தத்தை சிந்தவில்லையான்ற ஒரு கேள்வி வருது இல்ல. வேதத்தினுடைய ஃபவுண்டேஷனல் வேர்ஸ், அஸ்திபார வசனம் யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம்ல. எவன் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போக மாட்டான். அப்பொழுது விசுவாசியாதவன், அதே அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விசுவாசியாதவன் ஜீவனை காண்பதில்லை. நாம் எந்த பக்கத்தில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோமா? அந்த அநேகரில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா? நீதிமொழிகள் 16:4 வாசிக்கிறோம், கர்த்தர் சகலத்தையும் தமக்காக உண்டாக்கினார், துன்மார்க்கனையும் தீங்கு நாளுக்காக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம்ல. துன்மார்க்கன் தீங்கு நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறான். சங்கீதம் 9:17 வாசிக்கிறோம், துன்மார்க்கரும் கர்த்தரை மறக்கிற சகல ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நாம் கர்த்தரை மறக்கிறவர்களாக இல்லாமல், கர்த்தரை விசுவாசியாதவர்களாக இல்லாமல், இந்த லென்த் நாட்கள்லையும் இயேசுவனுடைய சிலுவை பாடுகளை அனுதினமும் தியானித்து மரியாளை போல நம்மை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.